ஹே கைஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் திஸ் வால். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஹாலில் உள்ள இந்த ஒரு வால் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கலரில் இருந்துச்சு, இந்த எல்லோ கலரில். ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டு செவரை பார்த்தோம், எனக்கு செம்ம ஷாக். ஏன்னா இப்படி ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. ஏதோ கருப்பு கருப்பாக வெள்ளையாக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இல்லை. சரின்னு அந்த பெயிண்டரை நான் திரும்ப நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு, அண்ணா இதை மாற்றி ஆகணும், ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கலராக மறைங்கன்னு சொல்லிட்டு அதை மறைக்க சொல்லியாச்சு. இப்போ இது திரும்ப ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுனா இன்னும் செலவாகும். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதே பெயிண்டில் கொஞ்சம் தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணி அது மேலேயே ஒரு கோட்டு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அது லிட்ரலி சூப்பராக வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம அதையே பண்ணலான்னு சொல்லிட்டு அடித்தோம். ஒரு சைடு மட்டும் அடிச்சுட்டு இன்னொரு சைடு அடிக்கலன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியாலையும் இதே இதை அடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வந்துருச்சு, நீங்களே பாருங்கள். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா பிலோ 150 நான் இந்த வாலை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2 பார்ட் 3 ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான், டாட்டா பாய்.